அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினமொரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் சூது. ஆங்கிலத்துல த கேம்பிளிங்னு சொல்லுவாங்க. குறள்: கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார். குறள் எண் 935. குறளின் விளக்கம்: சூது ஆடுகின்ற கருவியும் சூது ஆடுகின்ற இடமும் தன்னுடைய கைத்திறமையும் மதித்து கைவிடாதவர்கள் தன்னுடைய பொருள் எவ்வளவு இருந்தாலும் அதனை இல்லாமல் ஆகிவிடுவார்கள் என்கிறார் வள்ளுவர். அழகா சொல்லியிருக்காரு பாருங்க சூது என்ற அதிகாரத்துல. அதுக்கு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா, மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் அவர்கள் எவ்வளவு திறமையா இருந்தோ அந்த சூது ஆடும் போது அந்த சூது ஆட்டத்தால தன்னுடைய நாட்டையும் இழந்து வனவாசம் போயிருப்பாங்க, அனைவரும் அடைஞ்சிருப்பாங்க. ஆமாங்க, இது பாண்டவர்கள் மட்டும் இல்லைங்க, அது எல்லாத்துக்கும் பொருந்தும். எவ்வளவு திறமையாக இருந்தாலும் அவர்கள் சூது கத்துக்கிட்டு அந்த சூது ஆடிட்டு இருந்தாங்களா, அவங்க எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த பொருள் எல்லாமே அழிச்சிட்டு பொருள் இல்லாமல் அழிந்து விடுவார்கள் என்கிறார். ஆகையால் இக்குறள் மூலம் யாவரும் சூதனை தவிர்த்து நல்வனை ஏற்போம். மீண்டும் திருக்குறள்: கவரும் கலகமும் கையும் தருக்கி இவரியார் இல்லாகியார். திருக்குறள் கற்போம், வாழ்வில் உயர்வோம். நன்றி, வணக்கம்.